ஹலோ வலிக்கணம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரத்து வணக்கம். இன்னைக்கு சோமவாரம், வாங்க பார்க்கலாம். அது என்ன சோமவாரம்? திங்கட்கிழமை சோமவாரம், முருகனுக்கு உகந்தனம் இன்னைக்கா? கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரம் சொல்கிறாங்க. அதே இன்னைக்கு என்ன பண்ண நல்லது? இன்னைக்கு சோமவாரம், கார்த்திகை மாதம்னா சங்கபிஷேகம் நடக்கும் கோயிலில், சிவன் கோயில் எல்லாம். சங்கபிஷேகம்னா பார்த்துருக்கியா? சங்கிலே தண்ணியை மோந்து மோந்து ஊற்றுவாங்க. பெரிய சங்கம் இருக்குமா சின்னதா? பெரிய சங்கு. அதில் மோந்து மோந்து 108 51 அப்படி ஊற்றுவாங்க. நம்ம டீக்கு போதும். அப்புறம் வள்ளிக்கிழமை இங்கே கிளம்பியிருக்கீங்க? என் பொண்ணு வீட்டுக்கு திருச்சிக்கு போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சிக்கு போயிட்டு என் பேரனை பார்த்துட்டு வந்துடணும். நாளைக்கு இவனுக்கு காலேஜ் உடனே வந்துடுவோம். நைட்டுக்கு விட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பால் பாக்கெட்டு கொண்டே போட்டுருந்தேன். இல்லை எறும்பல். டீ போட்டு பெரிய டம்ளர்ல காணவே இல்லாம நீ வேற அடுப்படிக்குள்ள பிடிச்ச ரொம்ப பண்றடா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. டிஃபன் மம்மி, டிஃபன் அங்கே ஹோட்டலில் தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும். வெளியே கிளம்பிட்டனால செய்யலை. ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்குவோம். என்ஜாய். நம்ம நின்னோம்னா அடுப்பு அசையவே செய்யாது, பொங்கவே இல்லை. வருது இங்கே பாருங்க கைஸ், பொங்கவே இல்லை. இதே நான் போய் விளக்கேத்துறேன், அது இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு போனேன்னு வச்சுக்க, பொங்கு. அது கேஸுக்கு தெரியும் போல. கேஸுக்கு தெரியும். இதெல்லாம் காய போட்டு அரைக்கணும். வெயிலில் காய போட்டு அரைக்கணும். அதெல்லாம் வறுக்கணும், வறுத்து விட்டு அரைக்கணும். எத்தனை நாள் காய போடுவீங்க மிளகாயெல்லாம்? அதெல்லாம் வெயிலுக்கு ஒரு நாள் காய போட்டாவே போதும். நல்லா சுள்ளுன்னு ஆயிடும். வெயில் தான் நல்லா அடிக்குது. ஆனால் அரைச்சிடணும் உடனே. நம்ம போட்டு வச்சு அரைச்சோம்னா திருப்பி பார்த்து போயிடும். அரைச்சிடணும். உடனே அரைக்க முடியுமா? முடியாது. சனி அது சாத்தியம் இல்லை. சனி ஞாயிறு தான் அரைக்க முடியும். சனி ஞாயிறு தான் அரைக்க முடியும். இன்னைக்கு திருவப்பூர் தேர் வேற கூட்டமாக இருக்கணும் வந்துருக்கீங்களா பஸ்ஸில்? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திருவப்பூர் தாண்டிட்டு அங்கிட்டு கூட்டம் இருக்காது. திருவப்பூர் பால்குடம் எல்லாம் நிறைய போகும். அன்னைக்கு நம்ம பஸ்ஸில் இருக்கையில பார்க்கலாம், பால்குடம் நிறைய போகும். இன்னைக்கும் பால்குடம் போகும் பாரு. விளக்கேற்றணும். பள்ளி பாரு ஓடுது பாருங்க. பள்ளி சாமி ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கு. நம்ம வந்த உடனே ஓடுது. நைட்டு அதுகளும் புழங்குதுகள். பள்ளி சாமியோட இது வாகனமா? வாகனம் தான். ஆமாம்.
சாமி எந்த வாகனத்தில் பிடிச்சிருக்கோ அந்த வாகனத்தில் போகும். ம். அதனால தான் நான் பள்ளியை ஒன்றும் பண்ணுறதில்ல. கடவுளை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்க கடவுளே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃப்ரேம் பண்ணுறதே தூசி அடையாது தானே, அது மேலே கவரம் போட்டிருக்கீங்க சாமி படத்துக்கலாம். ஆமாம், அது புதுசாக இருக்குன்னு புதுசாக வாங்கியிருந்து போட்டது அப்படியே இருக்கு. அது மேலே தூசி படைஞ்சா தொடச்சிக்கோ. இதில் ஃப்ரேம் பண்ணியிருக்கா? இது அப்படி வாங்கின வகையிலே இருக்கு. ஃப்ரேம் பண்ணோமா இதுவும் நம்ம தூசி அடையாம இருக்கு. அப்படி வாங்கின வகையிலே இருக்கு. அதே கவர் போட்டிருக்கேன். அதே தூசி அடையாது. தூசி அடைஞ்சா மேலே அப்புறம் மட்டும் தொடச்சா போதும். ஆமாம். இங்கே இப்போ தான் விளக்கத்துறீங்கம்மா. மகாலட்சுமி தாயே சிறிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது, நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கறவங்களே. எல்லாரும் சாமி கும்பிட்டுங்க. சாமி கும்பிட்டுங்க. டீயில் ஊற்றி அதான் இந்த பால். டீக்கு யாரும் கரண்டி வச்சு கலக்க மாட்டாங்கல்ல? கலக்குவாங்க. அப்பதாவெல்லாம் டீக்கெல்லாம் கரண்டி வச்சு தான் கலக்குவாங்க. அதுவும் கரையணும்ல. ஜீனி போடுறோம், டீ தூள் போடுறோம். அதுக்கு நம்ம இப்போ காப்பியே போடுறது இல்லையா? இந்த தலைவலி வந்ததுலேருந்து காப்பி நிறுத்திட்டேன். ஒன்றும் இல்லை, காப்பியால் தான் தலைவலி இருக்கும் நம்ம மனசுனே. ஆனால் காப்பியே 47 வாட்டி குடிக்கிறவங்கலாம் நல்லா தான் இருக்காது. மனசுதான் காரணம் எல்லாம். ட்ரைவ் பண்ணும்போது காரை திருப்புற மாதிரி இதை அங்கேயும் இங்கேயும் திருப்பிக்கிட்டு அப்போ தான் நல்லா கொதிக்கும். கரண்டி இருந்தால் அதுலேயே கலக்கிடலாம். கரண்டி இல்லாதனால இந்த வேலை ஆக்குறோம். செஃப்பெல்லாம் இப்படி தானே போட்டு இப்படி 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 தூக்கி போட்டு பண்ணுவார். பார்த்துருக்கியா? அதுக்கு மேலே போட்டால் பிடிக்க தெரியும். ஆமாம், பால் மாதிரி போடுவார். நம்ம மேலே போட்டால் கீழே நம்ம மேலே விழுந்துடும். அதுதான் செஃப்பு. டீ குடிக்கிறது யாருங்க? ஆனால் மனுஷனால ஏதோ ஒரு லிக்விட் ஃபுட் உள்ளே இறக்குனாதே மூளை வேலை செய்யும். அதுக்கு தான் டீ. இல்லை, 4-5 நேரமும் சாப்பிட்டா உடம்பு தாங்காதுன்னு இடையில ஒரு பசிக்காக வேண்டி டீ. நீ வேற இல்லைன்னா 5 நேரமும் சாப்பிடுவாங்க. காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு சாப்பாடு, 9 மணிக்கு ஒரு சாப்பாடு. அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்குதான் இடையில டீ. டீ குடித்தா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பேன், பசிக்காமல் இருக்கும். இல்லைன்னா மனுஷன் 5 நேரமும் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். காலையில் ஒன்று, 7 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, அப்புறம் 12 மணிக்கு ஒன்று, அப்புறம் 3 மணி 4 மணிக்கு டீ குடிக்கிற மாதிரி ஒன்று, அப்புறம் நைட்டு 5 வாட்டி தாங்க அது சாப்பிட்றானுதே. இப்படி இந்த டீ ஆச்சு. இடையில 2 டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, டீ போட்டாச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. பாக்கெட் பண்ணேன். இனிமேலுக்கு உங்கள் மக வீட்டில் போய் காமிக்கிறீங்களா? இனிமேல் எங்கள் பொண்ணு வீட்டில் போய் என் பேரனோடு இருக்கிறத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி புதுக்கோட்டையில் டிவிஎஸில் ஞானகுரு சைவம். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். தோசை சாப்பிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீட்டுக்கு. ஹலோ
மம்மி என்ன பண்ணுற? நான் முட்டைக்கோஸ் இருக்கிறேன். இன்னைக்கு இங்கே சமையல். என்ன சமைக்கலான்னு இருக்க மம்மி? என்ன சமைக்கலான்னு இருக்க? இது எனக்கு அருகாமனையில் தான் நறுக்க வரும். வீட்டு அருகாமனை இல்லாதனால கத்தியில் நறுக்கிறேன். முட்டைக்கோஸ் நறுக்கிறேன். சோறுலாம் வடிக்கிறேன். எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என் மகள் பேரே ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டில் வச்சு வேலை செய்கிற அம்மா வரல இன்னைக்கு, அதனால நாங்கள் சமைக்கிறோம். அம்மா வீட்டில் அங்கே கத்தியில் நறுக்குங்கன்னா நறுக்க மாட்டாங்க. அருகாமனை தான் எனக்கு அருகாமனை நறுக்க வரும். எனக்குலாம் கத்தியெல்லாம் சரி போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க வேண்டும். மற்றதை மாற்றிக்கலாம், இதெல்லாம் மாற்ற முடியாது, பழக்கம்ல. அப்புறம் திருச்சி வந்தது எப்படிமா இருந்துச்சு? திருச்சி வந்தது இன்றைக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கெல்லாம் உடம்பே நல்லா இல்லை. ஏதோ வந்துட்டேன். நான் ஒத்தையாக வந்துருந்தேன்னா வந்து கூட இருக்க மாட்டேன். இங்கே வந்தனால வந்துட்டேன். இன்னைக்கு வரையிலெல்லாம் கூட்டம்னால இல்லை, கூட்டம் இருக்கனால இல்லை. ஆனால் இது அந்த கோயில் பூவுக்கு நிறைய பால்குடம் வந்துச்சு. திருவப்பூர் இதுக்கு பால்குடம் நிறைய வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பால்குடமாக ரோடு நின்றுக்கடி அவ்வளோ வந்து. நிறைய இடத்துல இது தண்ணி கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. நாங்கள் பஸ்ஸுக்குள்ள இருந்து இறங்கி ஓடி போய் வந்தோமா. நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்த்தோம். திருச்சிக்கு பஸ்ஸில் தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக தான் போணுச்சு. பஸ்லாம் கூட்டம் இல்லை, நிறைய பஸ் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. இறங்கி எங்கிட்ட எப்படி இருந்தீங்க? இறங்கி எங்கிட்ட ஆட்டோவில் வந்தோம். மீட்டர் ஆட்டோ பிடிச்சி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பஸ் ஸ்டாண்டில், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கிட்ட மீட்டர் ஆட்டோ பிடிச்சி வந்தோம். மீட்டர் ஆட்டோன்னா இங்கே இருக்கா? ஆமாம், மீட்டர் ஆட்டோ. மீட்டர் ஆட்டோன்னா காசு கொஞ்சம் கம்மியாகும். சாதா ஆட்டோ 130 ரூபா கேட்டாங்கன்னா இவங்க 70 ரூபா 80 ரூபாயில் வருவேன். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கட்டை கைப்பிடியெல்லாம் இருக்குல்ல? இந்த கட்டைக்கு கைப்பிடி. இது கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நறுக்க முடியும். எப்படி நறுக்கிறதுலாம் நம்மோட கத்தி மாதிரி இருந்தாலும் நறுக்கவே வராது. இதுலேயே வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கவே இல்லடி. மணி இப்போ 1 மணி ஆச்சு. நீ டீ போட்டாச்சு சாப்பிடுவோம். அதுக்கு சோறு சாப்பிடணும்னா டீ வேண்டாம். 5, 6 சோறு சாப்பிடணும்னா டீ வேண்டாம். போடுங்க. சரி போட்டு. மம்மிக்கு ஒரு நாள் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. இல்லைன்னா சோறு வடிச்சிருக்கேன். வள்ளிக்கு நம்மளுக்கு சோம்பலாக இருக்கிறதா? சோம்பலாக இல்லை, எனக்கு வந்து சந்திராஷ்டிரமில்ல இன்னைக்கு. சரி, அது தெரியாமல் வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு ஏன் ராசிக்கு சந்திராஷ்டிரமம். அது ஏதோ ஒரு விதத்தில் படுத்து தானே செய்யும். சந்திராஷ்டமம்லாம் பார்ப்பீங்களா? ஆமாம், சந்திராஷ்டமம்லாம் அப்போல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ வயசானதுக்கப்புறம் இந்த சன் டிவியில் பார்த்து அதெல்லாம் பழக்கமாகி போச்சு. சன் டிவியில் சொல்கிறாங்கல்ல காலையில் ஆரம்பித்தாரு, அதை பார்த்து அதெல்லாம் பழகிடுச்சு. முன்னாடி சின்ன வயசா. ஆமாம், அவன் தம்பிக்கு வசனை புரிஞ்சிச்சா. கோபம் அது எந்த வழியில் வேணாலும் வரும். கோபம் எந்த வழியில் வருதுன்னு தெரியல. நெல்லிக்காய் துவையலா? எங்கே காட்டும் காய்ஸ், இங்கே பாருங்க, எங்கள் சிஸ்டர் நெல்லிக்காய் துவையல் வச்சுருக்காங்க. இங்கே காட்டு ஓப்பன். நெல்லிக்காய் துவையல் காட்டு. நெல்லிக்காய் துவையல். என் பேர் இப்போ வந்துடுவேன், விளையாடுவேன். 3 மணிக்கு தான் வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அப்போ தான் முடியுமா? இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். அது என்ன ஸ்கூல்டே? ஸ்கூல் பேர் என்ன?
பப்ளிக் ஸ்கூலா? அது என்ன? டிஆர்பி ஸ்கூல். ஏண்டி டிப்ஸில் தான் படிக்கிறேன். இங்கே டிப்ஸு ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஆனால் ஸ்கூலில் இங்கிலீஷ் தான் எல்லாம் பேசணும், நல்லா இருக்கும் ஸ்கூலு. மம்மிக்கு வள்ளிகன் அம்மாவுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தெரியும்? எனக்கு ஓரளவு சொல்கிறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரியும். ஆனால் தமிழ் பதிலுக்கு பேச தெரியாது. ஹிந்தியுமே சொல்கிறத புரிஞ்சுக்க தெரியும், ஆனால் பதிலுக்கு பேச தெரியாது. உங்களுக்கு வந்திருந்தாலே எங்களுக்கு வந்துருக்குமே. இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, சொல்கிறது புரிஞ்சுக்க தெரியும். தமிழும் அப்படித்தான். ஹிந்தி மலையாளம் பேச தெரியும். இப்போ இது மலையாளமும் தமிழும் பேசவும் தெரியும், சொல்கிறதையும் புரிஞ்சுக்க தெரியும். கேரளாவில் மலையாளம் தான் பேசுவீங்களா? கேரளாவில் மலையாளம் தான். கடைக்கு போய் எது வாங்குறதுனாலும் மலையாளத்தில் கேட்கணும். ஆமாம், கடைக்கு பேர் என்னமோ இல்லை, என்னமோ சொல்லுவோம். கடைன்னு வராது இங்கே, கடைக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. கேரளாவில் இப்போ டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும், அப்போ தான் அப்படி இல்லை வந்துச்சு. இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும், தமிழ்நாட்டு மாதிரி தான் வந்துருக்கு. ஏண்டி ஏன்னா எல்லாமே மக்கள் எல்லாமே இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிட்டு சாப்பாடை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சிடுவா, சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது காட்டுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். மதியம் லஞ்ச் இங்கேயா? மதியம் லஞ்ச் இங்கே தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாருங்கள். சுட சுட சாதம், சவுச்சவ் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், தயிர். இது நெல்லிக்காய் துவையல், சட்னி, காலையில் அரைச்சது துவையல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். பின்னாடியில் ஏதோ ட்ரே வச்சுருக்கீங்க மம்மி, அது என்னது? இது என் பேரை ஏதோ ஃபோன் சார்ஜ் போடுறது. ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு அங்கே வைக்கிறதுக்காவா? ஃபோன் சார்ஜ் போடுறது அழகா இருக்குல்ல? ஃபோன் சார்ஜ் போடுறது. இது என் பேரை தண்ணி மோந்து குடிக்க வேண்டி இதுங்கிறது. தண்ணி ஸ்டாண்டு. அது என்ன பீங்கானா? என்னதுமா அது? இது பீங்கா இல்லை, இது செம்புதேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.